ஸ்டூடெண்ட் லாகின்ல லேர்னட் ஆல்ஃபா ஸோ இதில் அதர் கான்செப்டில் கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலாக வந்து நம்ம இது வரைக்கும் ரன் பண்ண விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டர்போசிலலாம் நீங்கள் ரன் பண்ணும்போது அப்படியே டெக்ஸ்ட் மோடில் தான் இருக்கும் அந்த விண்டோ வந்து. அந்த டெக்ஸ்ட் மோடில் இருக்கிறத நீங்கள் என்ன மோடில் மாற்றணும்னா கிராஃபிக்ஸ் மோடில் மாற்றணும். கிராஃபிக்ஸ் மோட்னா எப்படி இருக்குன்னா பிக்சல் ஓரியன்டாக மாறும். அதாவது செக்குடு மாதிரி ஒரு கிரிட் இருக்கும்ல, எக்ஸல் எப்படி இருக்கும் கிரிட் ரோஸ் அண்ட் காலம்ஸாக, அது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கிரிட்டு மாதிரி நீங்கள் மாற்றணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணணுன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். யூனிட் கிராஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா கிராஃபிக்ஸ் டாட் ஹெச் அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் ஹெடர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கிராஃபிக்ஸ் மோடில் மாறும். உங்களோட பேலட்டு கலர்ஸ் எல்லாமே செட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கு 2 விஷயம் நீங்கள் அனுப்பணும். ஒன்று வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர், இன்னொன்று கிராஃபிக்ஸ் மோடு. உள்ளே எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாயிண்டரை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, இன்டீஜர் பாயிண்டர். அப்போ நீங்கள் என்ன அனுப்பணும்னா அந்த பாயிண்டருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பணும், ஒரு இன்டீஜர் அட்ரஸ் அனுப்பணும். அதை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிராஃபிக்ஸ் ரன் ஆகிறதுக்கு சில பேசிக்காக தேவையான விஷயங்கள், அதாவது ஃபாண்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள், கலர்ஸ்க்கு தேவையானது, அதெல்லாம் சம் பிஜிஏ ஃபைல் சொல்லுவோம். அந்த பிஜிஏ ஃபைல் எங்கே இருக்குது? இப்போ இங்கே சி கோலனில் நம்ம டர்போ சி பின்னுக்குள்ளே தானே நம்ம சேவ் பண்ணுறோம் எல்லாமே. அதே மாதிரி இந்த பிஜிஐன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். இந்த பிஜிஐக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் அதுக்குரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு, எல்லாமே தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த பிஜிஐக்குள்ளே இருக்கும். ஸோ இது எந்த பாத்துன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகும். அப்படி இனிஷியேட் ஆகலைன்னா ஏதாவது எரர் வந்துடும். பிஜிஐ லோடா பேக்ரவுண்ட் வந்து பிஜிஐ எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதை தவிர்த்து நீங்கள் சில ஆப்ஷன்ஸும் ஓகே பண்ணணும். நான் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல கிராஃபிக்ஸ் டிரைவர்னா என்ன? இது வந்து நிறைய உண்டு. கிராஃபிக்ஸ் டிரைவரில் வந்து சிஜிஏ கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டர்னு சொல்லுவோம், எம்சிஜிஏ மோனோக்ரோம் கிராஃபிக்ஸ் அடாப்டர் சொல்லுவோம், இஜிஏ என்ஹான்ஸ்ட் கிராஃபிக்ஸ் அடாப்டர். இப்போது எம்சிஜிஏலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் வந்தது. கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டரில் தான் கலர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ஹான்ஸ்டு சிஜிஏன்றது என்ஹான்ஸ்டு கலர் கிராஃபிக்ஸ் அடாப்டர். உங்களுக்கு லைட் கலர், பிரைட் கலர் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஹார்ட்வேர் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு சில இதில் மாட்டிருக்கலாம், மாட்டாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொன்னால் போதும்னா, நீங்கள் ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணுங்கள். ஜிடி ஒன்று வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர், இன்னொன்று ஜிஎம், ஒன்று கிராஃபிக்ஸ் மோடு. இது ரெண்டுக்கும் கோடு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ விஜிஏ தான் எனக்கு போர்டு சப்போர்ட் பண்ணும் ஹையஸ்ட்டாக அப்படின்னா 9 நான் கொடுக்கலாம். பட் அப்படி நேரடியாக நீங்கள் விஜிஏ 9 அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுத்துடலான்னா டிடெக்ட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட். இது வந்து மேக்ரோ வேல்யூ மாதிரி. இந்த டிடெக்டை நீங்கள் கொடுத்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த டிடெக்ட் 0ன்ற வேல்யூவை அது ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். எதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணியிருக்கும்? உங்கள் போர்டு எந்த கிராஃபிக்ஸ் டிரைவரையும் எந்த கிராஃபிக்ஸ் மோடையும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இனிட் கிராஃப் அந்த ஆம்பசன் கிராஃபிக்ஸ் டிரைவர், ஆம்பசன் கிராஃபிக்ஸ் மோடு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா 2 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன், இன்டீஜர் வேரியபிள். நீங்கள் ஏக்கம் அப்படின்னு சொல்வீங்கல்ல, இன்ட் ஏக்கம் அப்படி அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட் ஏ கமா பி. அப்போ ஏல வந்து நான் டிடெக்ட்னு போட்டுட்டு பியில் ஒன்றுமே போடலை. ரெண்டுத்தினுடைய அட்ரஸ் அனுப்பிடுறேன், ஆம்பசண்ட் ஏ ஆம்பசண்ட் பி. சரியா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ 2 இன்டீஜர் வேரியபிள்னுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்பணும். அது 2க்கும் நம்பர் அனுப்பணும். கிராஃபிக்ஸ் டிரைவருக்குரிய நம்பரும் கிராஃபிக்ஸ் மோடுக்குள்ள நம்பரும். ஆனால் நான் அனுப்பாமல் ஜஸ்ட்டு டிடெக்ட்னு கொடுத்து மட்டும் ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு கொடுத்து அதனுடைய அட்ரஸை இனிட் கிராஃப்க்கு நான் அனுப்பிடுறேன். என்னுடைய டிரைவர் பாத் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டா என்னோட ஸ்க்ரீன் வந்து கிராஃபிக்ஸ் மோடில் அட்டாச் ஆகிடும், கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீனாக மாறிடும். இப்போது மோடுனா என்ன? கிராஃபிக்ஸ் மோடுனா இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கா, 320 × 200. அப்போ விஜிஏக்கு என்ன ரெசல்யூஷன் நான் ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்க. ஸோ 2 விஜிஏ இதில் வந்து 640 × 480. மேக்ஸிமம் நம்ம போர்டு வச்சுருக்கிறதெல்லாம் இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கேமிங் லேப்டாப்பு, நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ஹையராக போட்டு அதில் வேணால்
ஜாஸ்தி இருக்கலாமே தவிர பேசிக்காக இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதில் சம் டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நமக்கு கொடுக்குறாங்கல்ல, பே பண்ணி வாங்குறாங்க இல்லையா, அதனால தான் உங்களால் இவ்வளோ கலர்ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியுது. இவ்வளோ குட்டியாக ரெசல்யூஷன்லாம் ஹையராக உங்களுக்கு பார்க்க முடியுதுக்கு காரணம் வந்து உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப். உங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லாம் பாருங்கள், 640 விட ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள். கிட்டத்தட்ட 1003 இதை விட இப்போ உள்ள லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2000க்குலாம் வரும். குட்டி குட்டியாக தெரியும் ரொம்ப. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த ஹார்ட்வேரும் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் விண்டோஸும் ஈக்குவலாக சாஃப்ட்வேர் கொடுக்கு. பட் இது வந்து உங்கள் ரியலாக இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த போர்டு ஹார்ட்வேர் என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப பக்காவாக பண்ணணுன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மாதிரி நானும் ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு இட் டேக்ஸ் லாங் டைம்னு சொல்ல வரேன். ஸோ அப்போது உங்களுடைய ஹார்ட்வேர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் டிடெக்ட் கொடுத்துறோம். நீயே டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கோ. ஏன்னா ஒவ்வொரு மிஷின்லேயே ஒரு மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி பிஜிஐ பார்த்து நான் சொன்னேன்ல, சி டிரைவில் டர்போ C3க்குள்ளே பிஜிஐ, அப்போ இதை கரெக்டாக கொடுக்கணும். /T அப்படின்னா டேப் கீ எடுத்துக்கும் இல்லையா, அதனால இது /T கிடையாது, இங்கே ஸ்லாஷ் தான் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா தான் சில இடத்துல எடுக்கும். அதனால் ஒரு ஸ்லாஷ் விழுந்துடும். டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது ஒரு ஸ்லாஷ் விழும். இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது ஒரு ஸ்லாஷ் விழும். இல்லாட்டி அது தப்பாக நினச்சிரும், ஸ்லாஷ் என்னோ /T டேப் கீ கொடுக்குறாங்களோ அப்படின்னு தப்பாக நினச்சிரும். அதனால் நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது. ஏன்னா /Tன்னு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது, /Bன்னு கூட ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்காக சம் கம்பைலரில் ஒன்றும் பண்ண மாட்டேங்கி, பட் சம் கம்பைலரில் ப்ராப்ளம் பண்ணுது. இப்படி தான் உங்கள் ஸ்க்ரீன் மாறிடும். இந்த பாருங்க செக்குடாக இருக்கா, இது மாதிரி. இங்கே 0 பொசிஷன், 0லேருந்து எக்ஸாசிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போது 640 × 480னா உங்களோட எக்ஸாசிஸ் பொசிஷன் 0லேருந்து 100, 200, 300, 479, 80 முன்னாடி. அதுமாதிரி ஒய் ஆக்சிஸ் தான் 480, எக்ஸாசிஸ் வந்து கூட இருக்கும் இல்லையா, 640 வரைக்கும் இருக்கும். அப்போ 639 வரைக்கும் இருக்கும். ஸோ 0 to நான் வரைஞ்சி காட்டுறேன், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம மானிட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம மானிட்டர். இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போகணுன்னா இங்கே வந்து 640 தானே. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 639. அது மாதிரி ஒய் ஆக்சிஸ். ஸோ இது எக்ஸு, இது ஒய். இது வந்து 640 × 480 தானே. அப்போ 479. இதுதான் ஒய் ஆக்சிஸ்க்குள்ளது. இப்போ 100னா இப்போ இங்கே 100 எக்ஸ் ஆக்சிஸில், 100 ஒய் ஆக்சிஸ்லனா இந்த இது. அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற பாயிண்ட் இதுதான். இதுதான் 100, 100. இன்னொரு புள்ளி 200, 200னா இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக. ஸோ இந்த இது. ஸோ 100, 100 இந்த பாயிண்ட், 200, நான் லைனுன்ற கமாண்டுக்குள்ளே இதை கொடுத்துட்டேன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும். நான் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்னுடைய x1, y1 பொசிஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டாட்னுடைய x2, y2 பொசிஷன் கொடுத்தீங்கன்னா லைன் ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னதுக்கு 100, 100னா ஃபஸ்ட் பாயிண்ட் கிடச்சிரும். 200 ஆஸ் யூஸ்வல் கிராஃப் நீங்கள் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான். இதில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வச்சு தான் வரும். சரிங்களா? இதான் உங்கள் கோடிங். இப்போது நான் சர்க்கிள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளுக்கு கோடிங் என்ன கொடுக்கலாம்? இப்போ சர்க்கிள் உங்களுக்கு ஏற்கனவே 100, 100 பாயிண்ட் இருக்கிறதுனால தெரியுறதுனால அதையே கொடுக்குறேன். 100, 100, 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா 100, 100னா இந்த சேம் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு 50 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் போட்டுரும். இப்படி புரியுதுங்களா? அப்போ ஜென்ரலாக அங்கே ரியலாக பார்க்கும்போது அதெல்லாம் வராது. ஜஸ்ட்டு 50ல் இந்த சர்க்கிள் மட்டும்தான் தெரியும். அந்த பாயிண்ட்டு அதெல்லாம் அங்கே வைக்காது. சரிங்களா? சர்க்கிள்னால் அந்த வேலையை மட்டும்தான் அது பார்க்கும். பட் எடுக்கிற விதம் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் எடுக்கும். ஓகேயா? நீங்கள் இந்த மாதிரி தான் வரும். அப்போ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு குட்டி குட்டி கேம் கூட டெவலப் பண்ணவங்களாம் இருக்காங்க. நம்மளெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க பிள்ளைங்க. இது டிக்டோ,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஓரியன்டா செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கோடிங்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஹரேஸ தான் சொல்றேன் பிளஸி. ஹரேஸ்லாம் செம்ம. அவன மாரி நான் என்னோட 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரையுமே பார்க்கல. அப்ப எப்படி இருக்காங்க பாரு. ஃபாரின்லாம் படிக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு இவன் அளவுக்கு இருந்ததில்ல. அவன் ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன். வாங்க உன் ப்ரோக்ராம சென்ட் பண்ணு. கஷ்டப்பட்டு இப்ப நம்ம பண்ணலாம் அதே மாரி. பட் டைம் கிடையாது. அதனால ஸ்டூடண்ட்ஸ் பண்ணாங்கன்னு பெருமையா போடலாம்ல. நம்ம வெப்சைட்ல போட்டுக்கலாம். அப்படின்னு கேட்டிருக்கேன். அத ஃபாலோ பண்ணி வாங்கணும். ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் பின்னாடி ரெஃபர் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பொறுமையாக அவன் பண்ணியிருப்பான் அதில் வந்து. அதுதான் விஷயம். அதாவது ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக டிக்டாக் தெரியும்ல, டிக்டாக் கேம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த எக்ஸ் எக்ஸு இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல. சாரி. ஆ ஸோ 2 பேர் விளாடுவாங்க. 2 பிளேயரு. முதல்ல ஒரு பிளேயர் வந்து எக்ஸு போட்டாங்கன்னா அடுத்த பிளேயர் ஓ போடுவாங்க. அடுத்த பிளேயர் எக்ஸு போட்டாங்கன்னா அடுத்த பிளேயர் ஓ போடுவாங்க. இப்படி போடுவாங்கல்ல, இங்கே போடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறது. ஸோ இதுதான் வந்து டிக்டோ மாதிரி. அதுக்கு அதுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூடோவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்பர் பசில் பண்ணியிருக்காங்க. பிறகு இது பர்சன்டேஜ் ஆஃப் லவ் கண்டுபிடிக்கிறது 2 நேம் கொடுத்தா அது. அப்புறம் ஃப்ளேம்ஸு அதெல்லாம் அதெல்லாம் கூட பண்ண சொன்னேன். அதெல்லாம் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம இதே மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். பட் அவங்க வந்து டைம் இருந்துச்சு. ஏன்னா 12th லீவில் இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்களுக்குன்னு லீவ் வரும்ல, அப்போ நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்க. சரிங்களா? நிறைய கொஷின்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது தான் நிறைய சந்தேகம் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து என்னென்ன கலர்லாம் பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணும், எந்த கலர்லாம் சப்போர்ட் பண்ணாது. லைட் கலர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் வராது. இப்போ ஒயிட் கலர் வைக்கணும், பிளாக் கலரில் எழுதணும்னா வராது. பட் ட்ரிக் மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம், அது வேறு. ஸோ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. செட் கலர் அப்படின்னு கலர் கோட் 0 to 16 கலர், 0 to 15. இதுக்கு மேலே கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ 16 கொடுத்தீங்கன்னா அகெயின் பிளாக் எடுக்கும், 17னா அகெயின் ப்ளூ. அப்படி கிளாக் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஸோ செட் கலர் அப்படின்னா நீங்கள் பென் கலர், செட் பிகே கலர் அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்ட் கலர். நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்? GDGM கிராஃபிக்ஸ் டிரைவர் கிராஃபிக்ஸ் மோடுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். தென் இனிட் கிராஃப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதனுடைய பாத், அதாவது அதனுடைய அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு பிஜிஐ அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் போட்டு விட்றணும். பாத் கரெக்டாக போட்டுறணும். போட்டால் தான் லோட் ஆகும் உங்களோட ஸ்க்ரீன் கரெக்டாக, இல்லாட்டி ரன் ஆகாது கிராஃபிக்ஸ். ஸோ செட் பிகே கலர் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு லைனே நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு பாருங்க. ஸோ செட் கலர் வந்து நீங்கள் ஒயிட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் பிரிண்ட் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சிருக்குது. அது மாதிரி ஆர்க்கு நிறைய நீங்கள் ஜியோமெட்ரிக்ஸ் தரவாக இருக்கணும். கிராஃபிக்ஸ்.c அப்படின்னு சொல்லி தனி புக்கே இருக்கு என்கிட்ட. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கம்ப்ளீட் புக்கே, இவ்வளோ பெரிய புக்கு, நம்ம பைபிள் மாதிரி கிட்டத்தட்ட பெருசாக இருக்கும். இந்த அக்கௌண்டன்சி புக் மாதிரி இருக்கும். கிராஃபிக்ஸ்.c ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் தான். ஸோ பாயிண்டர்ஸ் தரவாக இருக்கணும், ஜியோமெட்ரிக் கான்செப்ட் தரவாக இருக்கணும், ஆங்கிள்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி கான்செப்ட், ஸ்க்ரீன் எக்ஸாஸ் கிராஃபிக்கலாக சொல்லுவாங்களா, அந்த கிராஃபிக்கல் ஓரியன்டாக நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா, நீங்கள் ஆர்க்கு பற்றி ஒரு ஐடியா இருக்கணும், எலிப்ஸ் ஒரு ஐடியா இருக்கணும். எலிப்ஸ்னால் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும். இப்போது ஜென்ரலாக சர்க்கிள்னால் எங்கிட்டிருந்து பார்த்தாலும் ரேடியஸ் ஒரே இது தானே இருக்கும். எலிப்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ் ரேடியஸ் ஒய் ரேடியஸ் இருக்கும், சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். சரிங்களா? எக்ஸ் ரேடியஸ் ஜாஸ்தி இருக்குது, ஒய் ரேடியஸ் சிறுசாக இருக்குன்னா இப்படி இருக்கும். எக்ஸ் ரேடியஸ் கம்மியாக இருந்து ஒய் ரேடியஸ் இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் எலிப்ஸு. ஸோ இதை மாதிரி தெரியணும். ஆர்க்குனா அன்ஃபினிஷ்டாக இருக்கும், அதுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு இப்படி ஆர்க் போடுவீங்களா. அதே மாதிரி நீங்கள் இங்கே என்னெல்லாம் இருக்குது, ஸ்டார்டிங் ஆங்கிள் எண்டிங் ஆங்கிள்லாம் என்ன இருக்குது, ஜீரோலேருந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி வரும், இப்படி வந்து கம்ப்ளீட் ஆகி 360ல் இப்படி முடியும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எண்டிங் ஆங்கிள் ஸ்டார்டிங் ஆங்கிள்லாம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்தா போதும். இப்போ இந்த 2 பாயிண்ட் லைனுக்கு கொடுத்தோம்ல, அதே மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்தா போதும். இது என்ன பண்ணுன்னா ரெக்டாங்கிள், நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்க ரெக்டாங்கிள் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களே, இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிடும். அப்போ 2 பாயிண்ட் வச்சு உங்களால் ரெக்டாங்கிள் போட முடியும். அதான் ரெக்டாங்கிள்னாலும் லைன் மாதிரியே தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. பார்னு ஒன்று இருக்குது, அது ஃபில் ஆகி வரும். சரிங்களா? இப்போ நான் சும்மா ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், சும்மா சர்க்கிள் போட்டிருக்கேன். நீங்கள் பார் போட்டிங்கன்னா நம்ம செட் ஃபில் ஸ்டைல் இருக்குது, அதை நம்ம ஃபில் பண்ணி நம்ம பண்ணலாம். அது மாதிரி லெட்டர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டைலாக எழுதி பார்த்தது இல்லை. இப்போ ஆல்ஃபா வெப் அகாடமி ஸ்டைலாக எழுதியிருக்கோம். எப்படி அண்ணா அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செட் டெக்ஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்எஃப்ல தானே நீங்கள் இது வரைக்கும் டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணீங்க. இங்கே வந்து அவுட் டெக்ஸ்ட் எக்ஸ்ஒய் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் பொசிஷன் கொடுத்து நினச்ச இடத்துல இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்க்ரீனில். ஸோ நான் இந்த பொசிஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆக்சஸில் ஒரு 7 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸு, ஒய் ஆக்சஸில் ஒரு 50 பாயிண்ட்ஸில் ஆல்ஃபா வெப் அகாடமின்னு பிரிண்ட் அடிக்கணும். அது என்ன மாதிரி அடிக்கணும் அப்படின்றதான் இது செட் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 7 அப்படின்றது ஸ்டைல் ஆஃப் த டெக்ஸ்ட். இது 0 அப்படின்றது ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நான் 0 கொடுத்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக இப்படி பிரிண்ட் ஆகும். 5ன்றது சைஸ், மேக்ஸிமம் சைஸ் 0 to 5 வரைக்கும் இருக்கும், ப்ரீ டிஃபைன் சைஸ். இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது சரி வராது, தார்மாராக இருக்க மாதிரி இருக்கும். பட் அவங்களாம் வச்சுருக்க சைஸ் வந்து ப்ரீ டிஃபைன் சைஸ் 5 வரைக்கும். 2, 3, 4, 5 மாற்றி கொடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் அவுட் டெக்ஸ்ட் ஒய் கொடுக்குறதுக்கு முன்னாடி செட் டெக்ஸ்ட் ஸ்டைல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற மெசேஜுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கணும். நீங்கள் அது 7ன்ற இடத்துல 1லேருந்து 14 வரைக்கும் மாற்றி போட்டு பார்க்கணும். டிசைனாக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அப்புறம் புட் பிக்சல்னு இருக்குது. புட் பிக்சல்னால் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணணும் ஸ்க்ரீனில். இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரேண்டமாக ஹைலைட் பண்ணணும். இந்த மாதிரி இதுதான் புட் பிக்சல். எனக்கு ஒரு இடத்துல ஒரே ஒரு பிக்சல்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் மோடில் மாறும்போது இப்படி தான் இருக்கும். இது ஒன்று தான் ஒரு பிக்சல். நீங்கள் இதை க்ளோ ஆக விட்றீங்கன்னா அதுதான் புட் பிக்சல். அந்த ஒரே ஒரு பிக்சல் இருக்கு இல்லையா, இது எப்படி இது பிக்சல் பிரிக்கிறாங்க அப்படின்னா 640 இது இருக்கும். இது ரெசல்யூஷன் 640 தானே. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு இந்த பிக்சலை கவுண்ட் பண்ணிங்கன்னா ரோ வைஸ் எப்படி இருக்கும், 640 டாட்ஸ் இருக்கும். காலம் வைஸ் 470, அந்த 480 பிக்சல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கிராஃபிக்கல் ஓரியன்டாக இருக்கும்னு சொல்கிறேன், டெக்ஸ்ட் ஓரியன்டாக இல்லாமல். அப்போ எனக்கு ஒரு சின்ன டாட் தான் வரும், இவ்வளோ பெரிய டாட் கூட வராது. இது சூப்பராக தெரியல, கொஞ்சம் கூட்டிக்கலாம். லைட்டாக தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல நிறைய வைக்கிறேன், தெரியுதா பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இருக்கும் அங்கே வந்து. அப்போ நம்ம பெரிய டாட் வேணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பெரிய டாட் வர்றதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த இடத்துல டாட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே இல்லைன்னு வைங்க. சரி, அந்த இடத்துல டாட் இருக்குன்னா இது வந்து என்ன பொசிஷன், ஏதோ ஒரு பொசிஷன் 100,100ன்னு வச்சுக்கோங்க. சரியா, 100,100 நான் வந்து பெரிய டாட்டா வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இது ஃபுல்லாக ஃபில் ஆனால் தான் எனக்கு பெரிய டாட்டா வரும். அப்போ 100,100 நான் இதே கலரில் ஃபில் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு க்ளோவாகிறது தெரியும். சரிங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் இது என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் 101, ஒய் ஆக்சிஸ் அதே தான். அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் மைனஸ் பண்ணால் இந்த டாட்டு. அது மாதிரி மேலே ஒய் ஆக்சிஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணி ஒரு புட் பிக்சல், ஒய் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு புட் பிக்சல். அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒய் ஆக்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே வந்து பழைய டேட்டாலேருந்து ஒய் ஆக்சிஸ் மைனஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இப்படி உல்டாவாக பண்ணால் இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பெரிய டாட் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு வந்துடும். இப்படி பொடியாக இருக்கக்கூடிய டாட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா சுற்றி வேறு நீங்கள் புள்ளி வைக்கிறதுனால. இதெல்லாம் ட்ரிக்கு நம்ம பண்ணிக்கிறது தான். ஸோ வந்து அது மாதிரி இங்கே வந்து டாட் இருக்கிறதே அவ்வளோ தெரில பாருங்கள். ஏன்னா நான் புட் பிக்சல் எக்ஸ்ஒய் ரேண்டன்றது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணும். அந்த ரேண்டமாக ஒரு 200 டாட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கேன், 200 டைம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. 640 ரேஞ்சுக்குள்ளே என்ன ரேண்டம்னா என்ன நம்பர்னாலும் வரும், 40,000 சரி 1000, 200, அப்புறம் 3000, 5000 கூட வரும்.
எக்ஸ் ஆக்சிஸில் 5000 வேல்யூவே இருக்காது, மொத்தமே 640 தானே உங்கள் ரேஞ்சே. அப்போது எந்த ஒரு நம்பரையும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரால் நீங்கள் மாடலோ பண்ணும்போது ரிமைண்டர் அந்த நம்பரை விட சிறுசாக இருக்கிறது தானே வரும். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதனால தான் நான் இதை வந்து மாடலோ பண்ணியிருக்கேன். இது பாருங்க, நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் ஒய்வை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒய்யை டிக்ரீஸ் பண்ணி எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி காம்பினேஷனில் இப்போ டாட் பெருசாக தெரியுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னாலும் நீங்கள் இதையே திரும்ப ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ என்ன எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜென்ரேட் ஆகுதோ அதை விட நான் முன்ன பின்ன கூட்டி நான் இப்போ போட்டு காமிச்சேன்லாம் அந்த காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு வேல்யூ வச்சு சாம்பிள் வேல்யூ இது 100 இது 100 வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். டயக்ராம் போட்டுட்டு இதான் கிராஃபிக்ஸ், நீங்கள் போட்டு பாருங்கள். கிராஃபிக்ஸ் இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா பாருங்கள். இதில் உள்ளது ஒரு நேரம் டர்போ C++ ஷேர் ஆகாது. ஷேர் ஆச்சுன்னா இப்போ கூட நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன், அதோடு முடிச்சுக்கலாம். எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதே ஜிடி இந்த இடத்துல பார்த்தீங்களா, கிராஃபிக்ஸ் பார்த்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு. இன்னொன்று என்னென்னா Alt O போடுறேன் ஆப்ஷன்ஸில், லிங்கரில் லைப்ரரிஸ்ன்னு இருக்கா, லிங்கரை கிளிக் பண்ணும். ஆப்ஷன்ஸில் லிங்கரில் லைப்ரரிஸ், இதில் வந்து கிராஃபிக்ஸ் லைப்ரரி டிக் ஆகிருக்கணும். இது வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க எடுத்து விட்டிங்கன்னா இது டிக் ஆகலைன்னு அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இது டிக் இன்ட்டு மாதிரி தெரியுதா, நான் இது டிக்குக்கு சமம், சரிங்களா, அது செக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது அது செக் ஆகிருக்கணும். அது செக் ஆகலாட்டி எரர் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் ஆகுதான்னு பார்க்கலாம். கம்பைல் ஆகிடுச்சு, நான் ரன் பண்ணுறேன். அதே ப்ரோக்ராம் தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ பின்னி ஜாயினி மேலே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, ஆல்ஃபா வெப் அகாடமி. அதுக்கப்புறம் ஒரு பார் ஃபில் ஆகிருக்கு, அது அவுட்டர் லைன் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் பின்னி ஆல்ஃபா வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இதுதான் அந்த பார். இந்த பாரில் செட் ஃபில் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்னா செட் ஃபில் ஸ்டைல்னால் இந்த 3 இருக்குல்ல, இந்த இடத்துல 0 to 9 கொடுக்கலாம். நான் இங்கே 7 செட் டெக்ஸ்ட் ஸ்டைலில் 0 to 14 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொன்னேன். எனக்கு எப்படி மேம் தெரியும் இதெல்லாம் அப்படின்னா, நீங்கள் படிக்க தான் செய்யணும் அவங்க லைப்ரரியை. நம்ம டர்போ C++ல லைப்ரரி இன்பில்ட்னாவே இருக்குது. நான் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை ரைட் கிளிக் பண்ணால் அவங்களே ஹெல்ப் சொல்லியிருப்பாங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஒரே நிமிஷம். get maximum x என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் எக்ஸ் வேல்யூ வரும். இந்த கிராஃபிக்ஸ் டாட் டபுள் கிளிக் பண்ணாலே எல்லா ஃபங்க்ஷனும் அதில் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை வாசிக்கும் போதும் அவங்களே சொல்லுவாங்க என்ன யூசேஜு, அவனுடைய சின்டாக்ஸ் என்ன, அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எல்லாமே சொல்லுவாங்க. செட் டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஹரிசாண்டல் நான் சொன்னேன்ல, 0னா 1னா ஹரிசாண்டல், ஃபாண்ட் வந்து நம்ம இதுபடி 0 to 14 வரைக்கும் போட்டுக்கலாம். இங்கே அதை மென்ஷன் பண்ணல, ஃபாண்ட் வந்து சிலது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் சைஸ் வந்து ப்ரீ டிஃபைன் சைஸ் தான். எவ்வளோ பிக்சல் ஷோ பண்ணி 1 2 3 4 5 கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா
5 வரைக்கும் நல்ல வித்தியாசமே தெரியும். நீங்க 6, 7 கூட குடுத்து பாருங்க. 5 வரைக்கும் ப்ரீ டிஃபைன்ட் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு அந்த பிக்சல பொறுத்து ரொம்ப பிக்சல் கம்மியா உள்ள சிஸ்டமா இருந்ததுன்னா, தாறுமாறா வர மாரி இருக்கும். அதனால தான். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இது எக்ஸாம்பிள் ப்ரோகிராம். இதுல இல்ல. அது வந்து பார்க் இருக்கான்னு பார்க்கலாம். செட் ஃபில் ஸ்டைல். இந்த செட் ஃபில் பேட்டர்ன். என்யூமரேஷன். கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தா தான் வரும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஃபில் பேட்டர்ன். 0 to 9 வரைக்கும் நமக்கு இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் கலர், சாலிட் ஃபில்லு, நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இதில் ஃபில் வரும். கோடு கூட வரும். நான் எனக்கு இப்போ ஒன்று வந்துச்சுல ஒரு செக் பாக்ஸுக்குள்ளே லைன், அந்த 5 என்னமோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 7 லைட் ஹேட்சு, ஹெவி கிராஸ் லைன், இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. யூசர் டிஃபைன் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, வெர்ஷன் கூட கூட. ஸோ 9 வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு எஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் வைட்லி ஸ்பேஸ்டு டாட் அது கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் டாட் கொடுத்துருக்காங்க 11லலாம். ஸோ நீங்கள் 11 வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துலனா இந்த 3ன்ற இடத்துல நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். செட் ஃபில் ஸ்டைலில் அந்த ஃபில் பேட்டர்ன் 3 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்லாண்டிங் வர மாதிரி. அதுக்கு கலர் வேற கொடுத்துருக்கேன். செட் கலர் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கலரில் வரும். அதான் பார். ரெக்டாங்கிள் அதே இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் ரெக்டாங்கிள் வந்து ஃபில்லாக இருக்காது. அது ஒரு கலரில் 3ன்ற கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த பர்டிகுலர் லைன் எனக்கு மவுஸ் அங்கே மூவ் ஆகலை. நீங்கள் பாருங்கள், மெஜந்தா கலரில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா? அவுட்லைன் பாருங்கள், ப்ளூவில் இருக்குது. நான் அதை மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 7 கொடுப்போம். ப்ளூவில் இருந்ததில் இப்போ ஒயிட்டில் இருக்குது. வேறு எதாவது கொடுப்போம். 6 கொடுக்கலாமா? சேவ் பண்ணிக்குவோம். இப்போ வேற கலர் ஆரஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ரெக்டாங்கிள். ஒரு அன்ஃபில்டாக இருக்கும், பார்ன்றது ஃபில்டாக இருக்கும். 3ன்னு போட்டிருக்கேன். நான் இப்போது ஸ்லாண்டிங் பார்த்துக்கிட்டீங்களே, இப்போ நான் மாற்றுறேன். செட் ஃபில் ஸ்டைல். இப்போ 1 கொடுக்குறேன். என்ன சாலிட் ஃபில்லாக இருக்க மாதிரி. இப்போ ஃபில்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபில்லாக இருக்க மாதிரி சாலிட் ஃபில். இதே நீங்கள் ஸ்ட்ரைப் போட்டாலும் போடலாம். இதெல்லாம் சார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் டெமோலாம் போட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. டர்போ C++லேருந்தே நமக்கு டெமோக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. டெமோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா தெரியாது ஒரு நேரம். அதனால தான் இப்படியே வச்சுருக்கேன். எனக்கு ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள். ஸோ ஸ்டேட்டஸ் என்ன, இது விஜிஏ டிரைவர் என்னது, மோட் என்னது எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்து என்டர் கீ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். என்னென்ன பேட்டர்ன் கலர் நீட்டாக அழகாக அசைன் பண்ணி நம்பரும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதே கலரில் எல்லா கலரையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 0ன்றது எனக்கு பிளாக் கலர் வரும். ஸோ அதை தவிர்த்து 1லேருந்து வரிசையாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து பேட்டர்ன். இது வந்து டிலே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப திரும்ப லூப்பில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். என்டர் கீ யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நிறைய டாட்ஸ், ரேண்டமாக டாட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பேட்டர்ன் பாருங்கள். இது பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது 3D எஃபெக்டில் அந்த ஸ்லாண்டிங் வரைகிறது கூட கோடிங்கில் இருக்கும். சும்மா இல்லை, சாதாரணமெல்லாம் வராது சீல. சரியா? நீங்கள் இது சாதாரணமாக பார்க்குறீங்க.
இப்போ அந்த பிங்க் கலர் ஸ்லாண்டிங் பார் இருக்குல்ல, அந்த பார் மட்டும் தான் வரைஞ்சிருப்பாங்க. திரும்ப மேலே ஒயிட் கலரில் ரெக்டாங்கிள் வரைஞ்சிருப்பாங்க அது மேலே. அதுக்கப்புறம் மேலே 3D எஃபெக்டில் ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்குல்ல பின்னாடி, அதெல்லாம் நம்ம வரையணும். வரைஞ்சாதான் வரும் இப்படி. ஸோ இவ்வளோ வேலை பார்க்கணும் மீந்தி வந்து ஒரு சார்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா. இப்போ எவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்க. இது நார்மல் 3D சார்ட்டு, சாரி 2D சார்ட்டு. இது நார்மலாக போட்டுடலாம். ஒரு பாரு, அதுக்கு மேலே ஒயிட்டில் ஒரு ரெக்டாங்கிள். இது மாதிரி எல்லாமே போட்டு பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பண்ண சொன்னோம். 1 2 பண்ண சொன்னோம். இது வந்து இந்த லைன் நம்ம இந்த ஒரு இதில் பண்ணும்போது இப்படியே ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா ரிப்பீட்டடாக வரல ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில். நீங்கள் ஜியோமெட்ரிக் தெரிஞ்சால் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபாண்ட்டு, வேறு வேறு ஃபாண்ட் இருக்குது பாருங்கள். டிசைன் ஃபாண்ட்ஸ் இருக்கும். மெனுலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதை வச்சு தான் க்ரியேட் பண்ணாங்க. அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹரிசாண்டலாக இருக்குது. ப்ரீ டிஃபைன் சைஸ் பாருங்கள், 1 to 4, அப்புறம் யூஸர் டிஃபைன். நீங்கள் பெருசாக கொடுத்துக்கலாம். பட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. சில ஃபாண்ட்டில் பெருசாக போக போக நல்லா இருக்காது. அதனால் சில ஃபாண்ட் நல்லாயிருக்கும், சில ஃபாண்ட் நல்லா இருக்காது. ஸோ டெக்ஸ்ட் மோட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேட்டர்ன். இது வந்து யார் கிரியேட் பண்ணதுன்னா அந்த பேட்டர்ன் அவங்களே பண்ணது, சரிங்களா? ஸோ அதனால சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா இதுலேயும் நீங்கள் டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம். அதில் கூட நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா. கிராஃபிக்ஸ் புரிஞ்சுதா? நீங்கள் பாருங்கள், ஏதோ டவுட்ஸ்னால் கேளுங்க. இதுலேயும் இருக்குது, கோடிங் இருக்குது. சரியா? ப்ரோக்ராமிங் லேர்ன் அட் ஆல்ஃபா பாஸ்வேர்டு. ஓகே, பாய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கு வேறு படிக்க வேண்டியிருக்கும் நீங்கள். பாய் பாய் ஜெயந்தி, பாய் ஷியாமலா, பாய் பிளஸிங், பாய். டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜெயந்தி அண்ட் ஷியாமலா எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகே, பாய். மேம் அந்த இன்னட் கிராஃப்ல ஒரு பாத் செட் பண்றோம்ல மேம். ஆமா ஆமா. அந்த பாத் எது மேம்? அதாவது சி டிரைவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல. சியில் டிசின்னு இருக்கும் சில கம்ப்யூட்டரில். சில கம்ப்யூட்டரில் டர்போ C++C3 அப்படின்னு இருக்கும். இது உள்ளே போயிட்டு பிஜிஐ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணாலே இப்படி தான் இருக்கும். இந்த பாத்தை கொடுக்கணும். சியில் C://turbo C3/PGI அப்படின்னு கொடுத்தாலே போதும். இதில் இருக்க கிராஃபிக்ஸ் ஃபைல் அதை எடுத்துக்கும். நீங்கள் ஒரு வாட்டி எனேபிள் பண்ணால் போதும். அது சரியாக கொடுக்கலான்னா எரர் வரும், ரன்னே ஆகாது. ஒரு லைன் கூட போட முடியாது. அதனால் முதல்ல ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைன் போட்டு பார்ப்போம். சும்மானாலும் 100,100 200,200 போட்டு பார்ப்போம். வந்துருச்சுன்னா அப்புறம் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். உனக்கு வரலைன்னா எனக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்னு அனுப்புங்க, நம்ம பார்த்துக்கலாம். நேரம் நீ ரன் பண்ணி பார்ப்ப இல்லையா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு ரன் ஆகலைன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாய்ஸ் மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். சரியா? போடுங்க. டிலேலாம் போடலாம். டிலே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் போடலாம். 500 செகண்ட்ஸ். இப்போ லைன் போடுறேன்னு வைங்க, 4 லைன் போடுறேன். இப்போ ஷியாமலா இதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி எழுதுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிவிட்டு இப்போது நீ அவள் பர்த்டேக்கு எழுதுறேன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போடணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஹாப்பி பர்த்டே ஷியாமலா அந்த மாதிரி எழுதுறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் நீ நோட் பண்ணிக்கணும், எங்கேருந்து எங்கே வருது. லைன் போட்டுட்டு டிலே ஆஃப் 100 அப்படின்னா 1 செகண்ட்னா 1000, 1 செகண்ட்னா டிலே ஆஃப் 1000. அடுத்த லைன் போடுவேன், டிலே ஆஃப் 1000, 1 செகண்டுக்கு அப்புறம் லைன், அப்புறம் 1 செகண்டுக்கு அப்புறம் லைன். அப்போ அனிமேஷன் மாதிரி தெரியும். ஒரு செகண்டுக்கு அப்புறமும் வரும்போது அது அனிமேட் ஆகிற மாதிரி தெரியும் நம்ம கண்ணு முன்னாடியே. புரியுதா? அந்த மாதிரிலாம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷியாமலாக்கு எதுவும் டவுட் இல்லையா? டைம் ஆயிடுச்சுன்னு. ஷியாமலா லைனில் இருக்கீங்களா? கிராஃபிக்ஸு அவளுக்கு கூகுள் அப்டேட் ஆகாததுனால ஸ்க்ரீன் கூட அவளுக்கு ஒரு நேரம் ஸ்டக் ஆகிடுதுன்னு. அது அவளுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் லேட்டாக கூட கேட்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நீ எண்டு பண்ணிக்கோங்க, நான் எண்டு பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.